எடுத்து வைப்பா. வாங்க மேடம். என்ன மேடம் வேணும்? ஸ்வீட் வேணும். அப்படியா? அல்வா சூடா இருக்கு, லட்டு சூடா இருக்கு. ரெண்டுலயும் 1 கிலோ போடவா? ஐயோ, அவ்வளவு எதுக்குங்க? சக்கரை வரதுக்கா? ஹாய். ஏய், சார் வந்துட்டாரு. அந்த பேக் பண்ண 30 கிலோ ஸ்வீட் அப்படியே எடுத்துட்டு வா. வணக்கம் சார். வாங்க. எல்லா ஸ்வீட்டும் ஒவ்வொரு கிலோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 கிலோ மட்டும் எடுத்து கொடுங்க. இப்போ சாப்பிட. சார் சும்மா விளையாட்டுக்கு சொன்னீங்க. ஸ்வீட் பாக்ஸ்லாம் ரெடிங்களா? ரெடியா இருக்கு சார். ஏய், என்னடா பண்ற? 30 கிலோ ஸ்வீட்டையும் கார்ல ஏத்துறா. எவ்வளோ ஆச்சு? 12,300 ரூபாய் சார். 10% டிஸ்கவுண்ட் சார் உங்களுக்கு. சரி. இந்த வரேன் சார். இந்தாங்க சார், இதில் சைன் பண்ணுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே. ஜாங்கிரி எப்போ சூடாக போடுவீங்க? நாளைக்கு போடுவோம் சார். போட்டு சூடாடுறதுக்குள்ள எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். கண்டிப்பா பண்றேன். ஓகே, வாங்க சார், வாங்க. என்னங்க இவரு? யார் இவரு? நான் 1/4 கிலோ வாங்கலாமா 100 கிராம் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இவர் பாட்டுக்கு 30 கிலோ வாங்கிட்டு போறாரு. ஏதோ ஆபீஸ்க்கு கொடுப்பாரோ? ஆபீஸுக்கா? தனியாளா சாப்பிடுறதுக்கு தான் வாங்கிட்டு போறாரு. தனியாளா சாப்பிடுறதுக்கு மட்டும் மாசம் 50,000 ரூபாய் செலவு பண்ணுவாரு இவரு. இவரை மாதிரி ஒரு இனிப்பு பிரியரை நீங்க வாழ்க்கையில பாத்துருக்கவே மாட்டீங்க. அப்படியா? ஆமா, யாரை பார்த்தாலும் ஸ்வீட் கொடுத்துருவாரு. இவர் பேரை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆச்சரியப்படுவீங்க. என்ன பேரு? சக்கரை. சார் வாங்க சார். என்ன சார் திரும்பவும்? என்ன சார், ஸ்வீட்லாம் வண்டி ஏத்தியாச்சுல? என்ன ஓனர், 30 கிலோ ஸ்வீட் வாங்கியிருக்கேன். ஒரு சாம்பிள் கூட தரலனா இப்படி? ஐயோ, உங்களுக்கு இல்லாமல இருக்கு சார், தரேன். என்ன சார் இப்படி கேட்டீங்க? உங்களுக்காக தான் சார் எங்க கடையே. இந்தாங்க சார். இந்தாங்க, நீங்களும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க. இல்ல பரவாயில்ல. பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. எடுத்துக்கங்க, கோச்சுக்க போறாரு. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. நீங்களும் சாப்பிடுங்க. இனிப்பு சுருன்னு மண்டையில் ஏறும். ஜாங்கிரி சூடா சாப்பிட்ற மாதிரி உலகத்தில் வேற எந்த சந்தோஷமும் கிடையாது. இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு இனிப்பா இருக்கும் பாருங்க. நைஸ் டு மீட் யூ. See you. வர ஓனர். ஓகே சார், ஓகே சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்பா, எங்கப்பா அவளை எங்கப்பா மாத்துனீங்க? ஈஸியா கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து அவளை எங்க மாத்துனீங்க? ஏன் இப்படி பதட்டப்படுற? உட்காரு. அப்பா, ஐஜி, ஸ்னேஹா, துவாரகேஷ், ராஜீவ்னு எல்லாருமே அஞ்சலியை தேடி கெஸ்ட் ஹவுஸ் போயிருக்காங்கப்பா. நல்ல வேளை அந்த அஞ்சலி அங்க இல்ல. வீட்டுக்கு வந்த துவாரகேஷ் ஸ்னேகாவை போட்டு அடி அடி நடிச்சிட்டான்ப்பா. பாக்கிறதுக்கே சந்தோஷமா இருந்துச்சுப்பா. ஏமா ராஜீவ் எதுவும் சந்தேகப்பட்டு மேல கை எதுவும் வைக்கலையே? வச்சா நான் சொல்லு, கையை உடைச்சிடுவேன். அட, நீங்க வேறப்பா. அவ்வளவு தைரியம் எல்லாம் அந்த ஆளுக்கு கிடையாது. அந்த ஆளு ஒரு வெத்து வேட்டு. நான் அவர் அடிக்காம இருக்கிறதுக்கு சந்தோஷப்பட்டுக்கோங்க. அது சரி, அஞ்சலிய என்னப்பா பண்ணீங்க? பத்திரமா இருக்கோமா? அங்க ஸ்னேகா சொன்னதை உன் கூட போன்ல பேசும்போது கேட்டு நல்லாதான் போச்சு. உடனே இந்த விஷயம் ஐஜிக்கு போகும்னு தெரியும். நான் உஷாராகி நம்ம ஆளுங்க வச்சு அந்த பொண்ணை தூக்கி. எல்லா பிரச்சனையும் அந்த செல்வியால தான்ப்பா. நான் அப்பவே சொன்னேன் அவளை இங்க வேலைக்கு வைக்காதீங்கன்னு. அவ புத்தியை காமிச்சிட்டால. அவ முத்துலட்சுமியோட கான்டாக்ட்ல இருக்காளே, அவளை வேவ் பார்த்து என்கிட்ட சொல்லுவான். அவளை வேலைக்கு வச்சா நன்றி கிட்டவோ என்ன வேவ் பார்த்து அங்க போய் சொல்லியிருக்கேன். அதனாலதான் தயானையும் செல்வியும் அடிச்சு துரத்திட்டேன். நல்ல காரியம் பண்ணீங்கப்பா. சரி, இப்ப அந்த அஞ்சலி எங்க தான் வச்சிருக்கீங்க? வா வாவுமா. அப்பா, நம்ம வீட்லயா? பேசாம வாவுமா. எங்கப்பா? இங்கதான் இருக்கா இந்த பொண்ணு அஞ்சலி. எதுக்கு நீங்க கடத்தி வச்சிருக்கீங்க? நான் ஒரு ஏழை.
என்கிட்ட பணம் எல்லாம் எதுவுமே இல்ல சார். நான் ஒரு அப்பாவி சார். சார் ப்ளீஸ் சார், என் வயித்துல ஒரு குழந்தை வேற இருக்கு சார். என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க சார். இந்த பாருமா, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். நீ எந்த கேள்வியும் கேட்காம எந்த பிரச்சனையும் பண்ணாம கொஞ்ச நாள் பேசாம உன்னை எப்போ வெளில விடணும்னு எனக்கு தெரியும். அப்போ உன்னை விடுறேன் கண்டிப்பா. சார் என்னை இப்ப விட்டுருங்க சார். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு சார். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க இது சார். பாரு, உனக்கு வேலைக்கு சாப்பாடு வருது இல்ல? யாரோ ஒருத்தவங்க வந்து கொடுக்குறாங்க சார். உன்னை யாராவது அடிச்சாங்களா? தப்பா நடக்க முயற்சி பண்ணாங்களா? இல்ல சார். அதனால உனக்கு இங்க எந்த பயமும் கிடையாது. உன் வீடு மாதிரி தைரியமா இருக்கலாம். சார் ப்ளீஸ் சார், நீங்க யாரு சார்? என்ன எதுக்கு சார் இங்க அடைச்சு வச்சிருக்கீங்க? இது பாரு, அதெல்லாம் நேரம் வரும்போது நான் சொல்றேன். உனக்கு பிரதீப் நூத்தனை பார்க்கணும் அவ்வளோதானே? சார் உங்களுக்கு அவரை தெரியுமா? நான் அவரை பார்க்கறதுக்கு தான் சார் இங்க வந்தேன். ப்ளீஸ் சார், நான் அவரை உடனே பார்க்கணும். அப்ப எந்த கேள்வி கேட்கணும், சைலண்டா இரு. நேரம் வரும்போது பிரதீப் கிட்ட நானே உனக்கு கொண்டு போய் சேர்த்து வைக்கிறேன். நீ என்ன நம்பலாம் சார். ப்ளீஸ் சார், நான் பிரதீப்பை உடனே பார்க்கணும் சார். என்னை இப்பவே விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார். பிரச்சனை பண்ணாம கோஆபரேட் பண்ணனா நானே உன்னை பிரதீப் கிட்ட கொண்டு போய் சேர்த்து வைக்கிறேன். ஓகேயா? சார் சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார் என்ன விட்டுருங்க சார். நான் அவரை பார்க்கறதுக்காக தான் சார் வந்தேன். என்ன விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். சார் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். என்னவுமா நீயே ஒழிச்சிக்கிட்டு இருக்க? அங்க எங்கேயாவது ஒழிச்சு வச்சா வீணா நமக்கு தான் டென்ஷன். அதான் நம்ம வீட்டில் ஒழிச்சு வச்சேன். ஏன்னா யாருக்கும் சந்தேகம் வராது பாரு. உனக்கு ஓகே தானே? சூப்பர் பா. சரி வா வா போலாம். இந்த மெனு பாருங்க சார். ஓகே, நல்லா இருக்கு. இந்த மெனுவே நீங்க ஓகே பண்ணுங்க. ஓகே சார். உங்களை பத்தி ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் உங்களை வர சொன்னேன். அப்படிங்களா? காட்டணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. பரவாயில்ல விடுங்க. ஓகே வாங்க சார். வாங்க மாப்ள, வாங்க திவாகர். ஹலோ சார். 2 பேரும் கரெக்டான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. ஏன் சார் மிஸ்டர் சதீஷ். ஹலோ சார். நம்ம பிரியா கல்யாணத்துக்கு இவர் தான் கேட்டரிங். ஓ இந்த 2 லட்ச ரூபா செக்கை நீயே உன் கையால அவர்கிட்ட கொடுத்துருப்பா. நான் வாங்க மாட்டேன் மாமா. ஏன் தங்கச்சி கல்யாணம் மாமா? அதுக்கு நான் செலவு பண்றேனே. நான் தான் சாப்பாட்டு செலவெல்லாம் கல்யாணத்துல நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. அது வெறும் பேச்சுக்கு சொன்னீங்கன்னு நினைச்சேன். வாங்கிக்கப்பா சார், இப்படி ஆளுக்கு போட்டி போட்டு நீங்களே செலவு பண்ணீங்கன்னா என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் என்னதான் பண்ண முடியும்? நான் கொடுக்குறேன் அந்த கேட்டரிங் செலவை. மாப்ள வேண்டாம். இவ கஸ்தூரி வளர்த்த பொண்ணு. நான் கஸ்தூரிக்கு எதுவுமே செய்யல. அதனால அவ வளர்த்த பொண்ணு பிரியாக்கு செய்யறது நான் கஸ்தூரிக்கே செய்யற மாதிரி. தடுக்காதீங்க மாப்ள. என் பொண்ணு கல்யாணத்துக்கு கூட நான் எதுவுமே செய்யல. அதனால பிரியாவை என் பொண்ணா நினைச்சு இதெல்லாம் செய்ய வேண்டியது என் கடமை மாப்ள. சென்டிமெண்டா பேசிட்டாரு. இனிமே ஒத்துக்காம இருக்கிறது மரியாதை கிடையாதுப்பா. சரி மாமா, இந்த கல்யாணத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். யார் மனசும் கோணக்கூடாது. நம்ம கதையை எப்ப வேணா பேசிக்கிட்டு இருக்கலாம். சார் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சாரி மாப்ள, இந்த செக்கை நீங்களே உங்க கையால அவர்கிட்ட கொடுங்க. இந்தாங்க சார். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். மிஸ்டர் சதீஷ், கல்யாணத்துல சாப்பாடு பிரமாதமா இருக்கணும். யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாது. தூள் பண்ணிடுவேன் சார். தேங்க்யூ சார். அப்ப நான் வரேன் சார். வாங்க. அப்புறம் மாப்ள, கல்யாண வேலைலாம் எந்த லெவல்ல இருக்கு? போயிட்டு இருக்கு மாமா. உங்க பொண்ணு தான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு தீவிரமா இருக்கா. விடாதீங்க மாப்ள, விடவே விடாதீங்க. அஞ்சலின்னு யாரோ ஒரு பொண்ணு தான் பிரதீப்போட பொண்டாட்டின்னு சொன்னாலாம். திடீர்னு வந்த வேகத்தில் காணாம போயிட்டாலும். அவளை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வருவேன், இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துவேன் அப்படின்னு என்கிட்டயே சேலஞ்ச் பண்றான் மாமா. ஸ்னேகா எனக்கு எதிராக பல வேலைகள் பண்ணா, நானும் பொறுத்துக்கிட்டேன். முத்துலட்சுமி கூட சேர்ந்தா என்ன அவமானப்படுத்தினா. இதுல எனக்கு வருத்தம் தான். ஆனா இப்ப அவளே பிரியா வாழ்க்கையை கெடுக்கிறான்னு நினைக்கும் போது எனக்கு நிஜமாவே ஆத்திரமா வருது மாப்பிள்ள. உங்களை மீறி போனான்னா கடுமையா கண்டிச்சு வைங்க. ஒன்றும் தப்பே இல்லை. சரி மாமா.
சமைக்கிறியா? பார்த்தா தெரியல, சமைச்சிட்டு தானே இருக்கேன். இல்ல, மத்தியான நேரத்துல சப்பாத்தி குருமா பண்ணிட்டு இருக்கியே, அதான் கேட்டேன். மீனா ஆசைப்பட்டா, அவளுக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்காக சாப்பாடும் சாம்பாரும் அங்க எடுத்து வச்சிருக்கேன். ஹலோ. ஆ, இதை எடுத்து சாப்பாட்டுலேயோ குடிக்கிற பால்லையோ போட்டுட்டா 10 நாளில் கர்ப்பம் கலைஞ்சிரும். இது கர்ப்பத்தை மட்டும் கலைக்கிற மருந்து இல்லை, கர்ப்பத்தோட கர்ப்பப்பையை சேதப்படுத்திடும். என்னக்கா சாப்பாடு சாப்பிடணும்னு சொன்னீங்க, இது வரைக்கும் சாப்பிடலையா? சாப்பிடுறேன். மீனா, சாப்பிடலாமா? என்ன? இந்தா, உனக்கு சப்பாத்தி பிடிக்கும்னு சொன்னேன்ல, அதான் செஞ்சேன். நானே போட்டு கொண்டு வந்திருப்பேன்ல. எனக்கு இதுல ஒரு சிரமமும் இல்ல. சரவணன் அண்ணா என்கிட்ட, ஏன் பொண்டாட்டி உன் பொறுப்பு, வேலைக்கு சாப்பாடு மருந்து எல்லாமே சரியா கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு, அதானே? சாப்பிடு. ஏய், இவ்ளோ சாஃப்டா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி வரவே மாட்டேங்குது. நான் சப்பாத்தி பண்ணா அப்பள மாதிரி வருது. யார் மனசுல என்ன இருக்கோ அப்படிதான் உங்க சமையலும் வரும். உங்களை யாரு நாட்டம பண்ண கூப்பிட்டது? சரி போ. விடு மீனா, நீ முதல்ல சாப்பிடு. என்ன நீ வெறும் சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இருக்க? தொட்டிக்கிறதுக்கு பாரு, நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு குருமா பண்ணிருக்கேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா அள்ளி எடுத்து சாப்பிடு. அப்படியா? நல்லா எடுத்து சாப்பிடு. இப்படியா? சாப்பிடு, நல்லா சாப்பிடு, நிறைய அள்ளி போட்டு சாப்பிடு. கர்ப்பம் கலைஞ்சு போட்டோம். ஏன்கிட்டயா மோதுற? உன் சந்ததியே இல்லாம பண்றேன்டி. ஏதாவது சொன்னீங்க இப்ப? இல்லையே. இல்ல, சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். ஆர்வம் தாங்காம சத்தமா பேசிட்டனோ? எதுவுமே பேசலையே. சாப்பிடணும்னு நினைக்கிறான், அதுக்குள்ள மிஸ் ஆயிடுச்சு. கம்பெனி கால். ஓ, ஏய், தண்ணி குடி. சாப்பிடுறீ, சாப்பிடு, சாப்பிட்டு தொலை. என்ன யோசிக்கிற? உனக்காகவே ஸ்பெஷலா பண்ண குருமா. ஸ்னேகா, ஏதோ ஸ்மெல் வருதே.
இது ஏதோ குருமாவுல தூள் போட்ட மாதிரி இருக்கு. தேங்காய் தானே? ஐயோ இல்ல இல்ல, டேஸ்டும் ஃப்ளேவரும் கிடைக்கும்னு சீஸ் போட்டிருக்கேன். ஸ்னேகா, தப்பா நினைக்காத. சீஸ் எனக்கு ஒத்துக்காது. ஐயோ அப்படியா? எனக்கு தெரியாதே. சீஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்ல கால்சியம் கிடைக்கும். வயித்துல இருக்கிற புள்ளைக்கு நல்லது. உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, அவ கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கால. ஓவரா பிகு பண்ணாம சாப்பிடு. வேணா ஸ்னேகா, பாலாடை கட்டி எனக்கு ஆகாது. ரொம்ப அலர்ஜி. பல தடவை எனக்கு அலர்ஜி ஆயிருக்கு. இதை சாப்பிட்டேன்னா எனக்கு ஒத்த தலைவலி வேற வரும். ஐயோ உடம்பெல்லாம் தடிப்பு தடிப்பா ஆயிடும். எனக்கு வேணாம். இதே மாதிரி காளானும் எனக்கு செட் ஆகாது. அதுவும் அலர்ஜி தான். ஐயோ அப்படியா? எனக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல. ஐம் சாரி. சரி நீங்க சாப்பிட வேணாம், நான் சாம்பார் எடுத்துட்டு வரேன், நீ அதை சாப்பிடு. சரி. நீங்க பசிக்குதுன்னு சொன்னீங்களே, சாப்பிடல? எனக்கு வேண்டாம். கே பிடிக்கல. கே உங்களுக்கு பசிக்கு வேண்டான்னு சொல்றேன்ல. போ. ருத்ரா, சீக்கிரம் வாண்ண. வந்துட்டேங்க. எதுக்கு இவர் இப்படி கத்திட்டு இருக்காரு? தெரியலையேம்மா. கத்துனால ஏதாவது ஒரு பிரச்சனை தான். ருத்ரா, என்னங்க? தோ இன்விடேஷன் வந்திருக்கு பாரு. ஏ பேராண்டி, சீக்கிரம் வாப்பா, கல்யாண பத்திரிக்கை வந்திருக்கு. நீ போப்பா, நான் அப்புறம் ஓகே பேசிக்கிறேன். சார், வரேன் மேம். பத்திரிக்கை ரொம்ப நல்லா ரிச்சா இருக்குங்க. பத்திரிக்கைக்கு நிறைய செலவா இருக்கும் போல இருக்கே. என்னப்பா பத்திரிக்கையில பிரதீப்னு பேர் போட்டிருக்கு? அதானே உன் பேரு? நான் சஞ்சய்னு தானப்பா போட சொன்னேன். டேய், நீ பேசாம இருக்க மாட்ட? ஆமா பிரதீப், அப்படிலாம் பேர் போட முடியாதுப்பா, பிரச்சனை ஆயிடும். உன் ஒரிஜினல் பேர் எதுவோ அதை தான் போடணும். ருத்ரா, பத்திரிக்கைல எல்லாரோட பேரும் கரெக்டா இருக்கா பாரு. பொண்ணு வீட்டு சார்பா ராகவன் சார் பேரை தான் போட்டிருக்கு. தங்கள் நல்வரவை எதிர்பார்க்கும் திவாகர்னு அவர் பேரையும் போட்டிருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் 2 பேர் பெயரையும் பத்திரிகைகள் போட்டாச்சு. நம்மளால அதான் செய்ய முடியும். அதுவும் கரெக்ட் தான் மாப்ள. பத்திரிகையை ராகவனுக்கு வச்சாகணும். அவர் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காம அவமானப்படுத்தினாலும் சரி. இந்த பத்திரிக்கையை கோவில்ல வச்சு பூஜை பண்ணணுங்க. அதுக்கு முன்னாடி தாலி கூறப்படவையெல்லாம் வாங்கிட்டு எல்லாத்தையுமே கோவில்ல வச்சு பூஜை பண்ணணுங்க. அப்படியே 5 சுமங்கலிங்களை வரவழைச்சு அவங்களுக்கும் மஞ்சப்படவையெல்லாம் கொடுக்கணுங்க. துவாரகிஷி பிரியாவையும் வர சொல்லணும். ஆமா மாப்ள, இதுக்கு மேலேயே ராகவன் குடும்பத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட். இன்னைக்கே நாம போய் தாலி கூறப்படவெல்லாம் வாங்கிடலாம். சரிங்க அத்தை, நாம முறைக்கு அவங்கள கூப்பிட்டாச்சு, அவங்களும் வரல. இப்ப கல்யாண பத்திரிகையும் வந்துருச்சு, நம்ம வேலையை வேகமா ஆரம்பிப்போம். சரி, கடைக்கு போகலாம். ரெடியாங்க. பிரதீப், நீ ரெடியாகப்பா. சரிப்பா. ருத்ரா, இந்த பத்திரிக்கைலாம் கொண்டு போய் சாமி ரூம்ல வச்சிடலாம். பாத்துமா.